ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து எட்டுக்குடி முருகன் கோயிலோட கல்யாண மண்டபம். கல்யாணம் பண்ணுற இடம் தான். ஓகே, நிஷா சாப்பாடுலாம் கட்டிட்டு வந்திருக்கா. சாப்பாடு என்னென்ன சாப்பாடு? இட்லி, சட்னி. இட்லி, கார சட்னி, தியாவுக்கு பிடிச்ச சட்னி. ஏன் தியாம்மா சாப்பிடுதானே? தர்னிஸ் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு தத்து கொடுத்தாச்சு. சாப்பிட்டு ஃபுல்லாக வீடியோலாம் சுற்றி பார்ப்போம். ஓகே, ஃபைனலாக நிஷாவெல்லாம் சாப்பிட்டா இப்போ அந்த கோயிலில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இது என்னது? இது இந்த குளம் பேர் என்னது? எட்டுக்குடி தான். இது சண்முகான இது சரவண பொய்கை. ஓகேங்களா? இதுதான் இந்த இது சரவண பொய்கை. வேற என்ன நிஷா? எட்டுக்குடி நீ இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா? ஃபர்ஸ்ட் தடவை நிஷா எட்டுக்குடி வந்திருக்கேன். நான் எட்டுக்குடி ஊருக்கெல்லாம் வந்திருக்கேன், வண்டியில் லோடு. கோயிலுக்குள்ள வந்தது இல்லை, ஆனால் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருக்கேன். நம்ம எதுக்காக வந்தோம்னா சாமி கும்பிட்டோம், தார்னிஸை வந்து தத்து கொடுக்குறக்கு வந்தோம். கொடுத்தாச்சு. ஆமாம். சரி, இப்போ நம்ம குளத்தை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கோயிலை பார்த்துட்டு மூலஸ்தானம் இதை எடுக்க மாட்டாங்க, வெளியில வேணா பார்த்துட்டு அதோட அப்புறம் நம்ம கிளம்பலாம். இது வாங்குறதுனால வாங்கிட்டு கிளம்பலாம். ரைட். காசெல்லாம் வந்துட்டு இருக்கியா? அப்புறம் என்னத்தை வாங்க போற? ஜன்னல் வழியாக வாங்க அப்படியே உங்கள் அத்தைக்கிட்ட. தியா தர்னிஸு உட்காந்துருக்காங்க. இதுதான் சரவண பொய்கையா? பார்த்துக்கங்க. இப்போ பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க போமா. ஓகே, இப்போ வந்து இது கோயில் ஃபுல் வியூ காமிக்கிறதுக்காக இந்த இடத்துல இது கல்யாண மண்டபம். இது உள்ள வந்து தனித்தனியா எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு சுவாமியும் தனித்தனியாவும் இருக்கு. பிள்ளையார் தனியா, இது தனியா, பெருமாள் தனித்தனியா உள்ள இருக்கு. தெத்து கொடுக்கறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னா, இங்க வந்து தெத்து கொடுக்க ஜாமான் கொடுக்கணும், கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஜாமான் எடுத்துட்டு வரணும்லாம் இல்லை, எதுவுமே இல்லாம நீங்க வாட்டுக்கு இங்க வந்து தெத்து கொடுக்கணும். ஜாமான் வேணும் சொல்லு. தெத்து கொடுக்க ஜாமான் வேணும் அப்படின்னா தனியா சாமிக்கு தனியா அர்ச்சனை பண்றதுக்கு, பிள்ளைய தத்து கொடுக்கறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் எல்லாமே கொடுத்துருவாங்க. 200 ரூபா பணமா, 135 ரூபா இது டிக்கெட்டு. 135 அர்ச்சனைக்கு 10 ரூபா. அதுக்கப்புறம் நம்ம தத்து கொடுக்குற இடத்துல 200, அவருக்கு 201 ரூபாய், உள்ள தட்டுல ஒரு 100 ரூபா. அப்படி எல்லாம் நம்ம ஐயருக்க முந்தியில போடலாம் நம்ம கணக்கு, அதெல்லாம் சும்மா. மற்றபடி மாலைக்கு ஒரு சாமிக்கு ஒரு மாலை, பையனுக்கு ஒரு மாலை, எல்லாமே அவங்களே என்னென்னு சொல்லி தவிடு எள்ளு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகே, கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒன்றை காமிச்சோம்னா பிளர் ஆகுது பேக்ரவுண்டு. இப்படி காமிச்சோம்னா பின்னாடி உன் மூஞ்சி தான் தெரியுது. இப்படி காமிக்கவும் இப்போ நல்லா தெரியுது. சரி, கிளம்புவோமா? அவ்வளோதான், திருப்தியாக கும்பிட்டாச்சு. ஆமாம், இது தேர், கோயில் தேர். அவ்வளோதானே நிஷா? ரொம்ப பெரிய கோயிலெலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மல். 8வது படை வீடு இது. சரியா? சரி, கிளம்புவோமா? அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா, வந்தது இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். பாய்.